22ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு இந்த போர்டு கெஸ்ஸிங் பார்க்கலாம். இங்கே 097 அப்படின்னு இருக்குது. இந்த 097 அதுக்கடுத்து 6ன்ற நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6ன்ற நம்பரு எப்படின்னு பாருங்கள். இதை பாருங்கள், 9760 கீழே இருந்து மேலேருந்து பாருங்கள் 0697 அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் அதே மாதிரி 9067. ஸோ இந்த மாதிரி கிராஸ் 2 முறை செட் ஆகிருந்தால் நமக்கு அது ஸ்ட்ரைட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ இங்கே நமக்கு 097ன்னு வந்துருச்சு. அது மீதி இருக்கிற நம்பர் 6. ஸோ 6ன்ற நம்பரு இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த 1954 அப்படின்னு இங்கே சி போர்டில் இறங்கியிருக்கு. 4591 மேலேருந்து கீழே 4591ன்னு. அப்போ அது இந்த மாதிரி இங்கே 4 அப்படின்னு சி போர்டில் வரலாம். அப்போ நம்ம 46 அப்படின்ற நம்பரு சி போர்டில் எடுக்கிறோம். 4 பாருங்கள், இது கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 4 அப்படி இல்லைன்னா 6 அப்படின்ற நம்பரு சி போர்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டுக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 728408 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 7ன்ற நம்பரை இப்படி கிராஸ் பண்ணிக்கங்க. இப்படி கிராஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 8ன்ற நம்பருக்கு 8, 4ன்ற நம்பருக்கு 4, இந்த 7ன்ற நம்பருக்கு 7. இப்போ மீதி இருக்கிற நம்பர் என்னென்னு பாருங்கள். 4 நம்பரில் மீதி இருக்கிற நம்பரு இந்த 0, இந்த 2. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே 2 8 இருக்குது. 2 8ல் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ இதை வந்து நாம் இந்த 8ன்ற நம்பருக்கு 3, அதாவது எப்பவுமே ஃபஸ்ட்டில் வந்து இந்த கிராஸ் நம்பரு 6 நம்பரும் கேமில் வருது அப்படின்னா இந்த கிராஸ் நம்பரில் எப்படி எடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 9 அப்படின்ற நம்பருக்கு டைரெக்டாக 9 அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடும். இங்கே இப்படி வந்துடும். அப்போ அடுத்து இந்த 0 என்ற நம்பரு இது பக்கத்தில் 5 அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா அந்த 0 அப்படியே வரும். அதுக்கு அடுத்த நம்பரு இங்கேருந்து எடுக்கும்போது இந்த 9க்கு 4ன்ற நம்பரு அந்த இடத்துல வைப்பாங்க. அப்படி வரும்போது அந்த கேப்பில் இருக்கிற 3 நம்பரில் மேக்ஸிமம் வந்து ரிசல்ட்டில் வந்துடும். அதாவது அந்த கிராஸ்லேயே அப்படியே வந்துடும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இப்போ இந்த 7ன்ற நம்பர் 7 அப்படின்னு அதே இடத்துல நிறுத்திக்கோங்க. பாருங்கள், இந்த 8ன்ற நம்பருக்கு இங்கே 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 4 அப்படின்ற நம்பருக்கு இங்கே 4 அப்படி வச்சிடலாம். இப்போ இந்த 8ன்ற நம்பருக்கு இங்கே 8 அப்படி வச்சுட்டா இந்த 2ன்ற நம்பருக்கு நம்ம இங்கே 2 அப்படின்ற நம்பரை வைக்கலாம். பி போர்டில் 2ன்ற நம்பரு எடுக்கலாம். அப்போ 2ன்ற நம்பர் எடுக்கும்போது சி போர்டில் நமக்கு 4 அப்படின்ற நம்பர் வருது. அப்படி இல்லைன்னா 6ன்ற நம்பர் வருது. ஓகே, 6ன்ற நம்பர். இங்கே பாருங்கள், அப்படி இல்லைன்னா பி போர்டில் இன்னொரு நம்பர் செலக்ட் பண்ணலாம். இதில் பாருங்கள், இந்த 7லேருந்து பார்த்துக்குங்க, மேலேருந்து கீழே 4லேருந்து பார்த்துக்குங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 7ன்ற நம்பரு இங்கே 7 அப்படின்னு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள், இந்த 3லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 3, இந்த இங்கே ஒரு 3, அப்புறம் பாருங்கள் இந்த 4. ஸோ இந்த 4ன்ற நம்பருக்கு இங்கே 4ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 8ன்ற நம்பருக்கு இங்கே 8ன்னு வந்துச்சு. அப்போ இந்த கேப்பில் இருக்கிற 3ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆகாது, அப்படியே டைரெக்டாக தான் இங்கே 3 அப்படின்னு வரும். அடுத்த நம்பரு கடைசி நம்பர் தான் இந்த 2ன்ற நம்பருக்கு 7 வரும். ஸோ இப்போ நமக்கு பி போர்டில் 3ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 3ன்ற நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. எல்லா போர்ட்லையுமே பெண்டிங் இருக்குது. சொல்ல முடியாது, ஒரு வேளை இந்த கேப்பில் இந்த நம்பரு இங்கே 3ன்னு வரலாம். 3 பெண்டிங்கில் போட்டு ஒரு வேளை வராத பட்சத்தில் 8 அப்படின்னு சொல்லி வரலாம். 8 அப்படின்னு பாருங்கள், பி போர்டில் நாம் 2 3 8 அப்படின்னு 3 நம்பரை எடுத்திருக்கோம். ஏ போர்டுக்கு பாருங்கள், இது பாருங்கள் 9503 இந்த நம்பரை இங்கே பாருங்கள் 3 வந்துச்சு, 5 வந்துச்சு, 9. இப்போ 0ன்ற நம்பரு ஏ போர்டுக்கு வரணும். அதனுடைய பேலன்ஸ் நம்பரு 0ன்ற நம்பரு ஏ போர்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது.
அப்படி இல்லைன்னா ஏ போர்டில் 2ன்ற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பாருங்கள், இங்கே 5 2 9 அப்படின்னு சொல்லி கிராஸ் ஆகிருக்கும். இங்கே 8 2 1 9 அப்படின்னு கிராஸ் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இது நமக்கு இங்கேருந்து எடுத்துங்க. 1ன்ற நம்பருக்கு 1, இந்த 1ன்ற நம்பருக்கு 1, இந்த 9க்கு 9, அப்புறம் இந்த 8ன்ற நம்பருக்கு 8. இப்போ இங்கே இந்த 2ன்றது ஏ போர்டில் 2 அப்படி வரணும். அப்படி வரும்போது இங்கே பாருங்கள், 5ன்ற நம்பர் இங்கே 5ன்னு வந்திருக்கு. இங்கே 9ன்ற நம்பர் இங்கே 9 வந்துடுச்சு. இப்போ இங்கேயுமே வந்து இந்த கேப் நம்பர் 2 தான். இந்த கேப் நம்பர் 2. இங்கேயுமே பாருங்கள், இங்கே 5 9. ஸோ இங்கே 2ன்ற நம்பரு வரலாம். அதனால் ஏ போர்டிலுமே வந்து ஒரு 2ன்ற நம்பரு, அப்படி இல்லைன்னா 0ன்ற நம்பர். ஸோ 2ன்ற நம்பர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே நாம் 2ன்னு எடுத்துருக்கோம். இந்த இடத்துல 3 எடுத்துருக்கோம். இந்த இடத்துல நாம் 6 அப்படின்னு எடுத்துருக்கோம். 236 அப்படின்னு வரலாம். அப்படி இல்லைன்னா 286 வரலாம். இல்லை இந்த 2ன்ற நம்பரை இங்கே நம்ம இங்கே 2ன்னு வச்சோம். அப்போ நாம் 226 அப்படின்னுமே ஒன்று செட் பண்ணலாம். சரிங்களா? அதனால் இந்த போர்டெல்லாம் நம்ம எப்படி எப்படி எடுத்தோன்னு பார்த்துக்குங்க. நேற்று நம்ம இந்த மாதிரி போர்டு கேஸிங் எடுக்கும்போது 8 5 7 அப்படின்னுமே நம்ம போர்டில் தனித்தனியாக எடுத்தோம். அதான் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், நீங்கள் வந்து எழுதி போட்டிருந்தீங்கன்னா நானும் வின்னிங் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி பாருங்கள், இந்த ஏ போர்டுக்கு நாம் 2 0ன்னு எடுத்திருக்கோம். பி போர்டில் 2 3 8 அப்படின்னு எடுத்திருக்கோம். சி போர்டில் 6 4ன்னு எடுத்திருக்கோம். இதை எப்படி மேட்ச் பண்ண பாருங்கள். 236 அப்படின்னு மேட்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 036 அப்படின்னு மேட்ச் பண்ணலாம். 226ன்னு பண்ணலாம். இல்லை 234, இல்லை 034, இல்லை 084, இந்த மாதிரிலாம் இதை ஏபிபிசியில் வைக்கலாம். இல்லை அப்படியே சிங்கிள் போர்ட்லையுமே வைக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் ஏதோ ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பி போர்டில் இந்த நம்பர் மேட்ச் ஆகுதா பாருங்கள். இல்லை சி போர்டில் இந்த நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இந்த வருஷ சாட்டில் இந்த பாருங்கள், இந்த 063க்கு இல்லை 408ன்னு வந்தது. அதாவது 4க்கு 6ன்னு வச்சு 03க்கு 08ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு. அதாவது 3க்கு 8, 06க்கு 04 அப்படின்னு வந்துருச்சு, 40 அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 7க்கு 1, இந்த 3க்கு 0ன்னு வந்துருச்சு. அப்புறம் பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், இந்த 717லேருந்து இந்த 17 அப்படியே இங்கே வந்துச்சு. அப்புறம் பாருங்கள், இந்த 76க்கு 76 அப்படியே வந்துச்சு. இப்போ இந்த ஏசியில் இருக்கிற 96, அதாவது இங்கே பாருங்கள், 71க்கு அப்படியே 17, ஏபி அப்படியே திரும்பிடுச்சு. அப்புறம் பிசி அப்படியே வந்துருச்சு. பிசி திரும்பாமல் டைரெக்டாக வந்துச்சு. இப்போ ஏசியில் இருக்கிற 96 தான் கேமில் வரணும். அது கரெக்டாக வந்து 69ன்னு பிசியில் வந்துருச்சு. இங்கேயுமே பாருங்கள், இந்த 13 அப்படின்ற நம்பரு நமக்கு இங்கே 86 அப்படின்னு வந்திருக்கு. 13 86, அப்படி இல்லைன்னா இங்கே 18 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏபியில் 18 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட்டில். அதுக்கு மேலே பாருங்கள் 77, இங்கே 77ன்னு வந்திருக்கு. 77க்கு 77 ஒரு வருஷம் விட்டு இங்கே பாருங்கள் 96, இந்த 96 பாருங்கள், இங்கே 41, அதுக்கப்புறம் இந்த 77 அப்படியே இங்கே 77 அப்படின்னு வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக வராமல் ஒரு வருஷம் கேப் விட்டு இந்த 13ன்ற நம்பரு இங்கே 18 அப்படின்னு வருது. அப்படி இல்லைன்னா இங்கே 86ன்னு ஃபுல் ஆப்போசிட் ஆகுது. அப்படின்னா இப்போ இந்த 075 அப்படின்ற நம்பர் கேப்பில் நிற்கிது. ஏன்னா நம்ம இங்கே இந்த 96லேருந்து வரோம். 96லேருந்து இங்கே 41, அடுத்து இந்த 77, இந்த 977க்கு அப்படியே வந்து 477. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து இந்த 075 அப்படின்ற நம்பர்லேருந்து வரணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 13 அப்படின்ற நம்பர்லேருந்து இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன நம்பர் கேப்பில் நிற்கிது அப்படின்னா இந்த 075ன்ற நம்பர் தான் கேப்பில் நிற்கிது. ஸோ அப்போ இந்த 075லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இங்கே கேம் வரணும். அது உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க.
எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இந்த 07ன்ற நம்பருக்கு ஏபியில் இருக்கிற 07க்கு 25 அப்படின்னு அடிக்குமா? அப்படி இல்லைன்னா இந்த 75க்கு, ஏன்னா இந்த 13 அப்படின்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 18 அப்படின்னா இந்த 75க்கு ஒரு வேளை நமக்கு 70 அப்படின்னு ஏபி வருமானு பாருங்கள். ஸோ இந்த 70ன்ற நம்பருக்கு நம்ம டெய்லி சார்ட்லையுமே ஒரு நம்பர் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த 075 பார்த்துக்குங்க. ஓகேவா? அதில் உங்களுக்கு எந்த மாதிரி போர்டு மேட்ச் ஆகுதோ இல்லை ஏபிபிசியில் நீங்கள் எடுக்கிற கெஸ்ஸிங்கில் இந்த 075 ஒரு நம்பர் ஆப்போசிட்டாவோ டைரெக்டாவோ மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. இந்த 5ன்ற நம்பரு பி போர்டில் வந்தாவே நான் 52ல் தான் வருமோன்னு எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த நம்பரு 52, இந்த 52ல் பெண்டிங் வந்தது அக்டோபர் மாதத்தில். அப்புறம் அது வரும்போது திரும்ப 52ன்ற நம்பர்லேயே வந்தது. ஸோ இந்த மறுபடியும் இந்த 5ன்னு வரும்போது அதுக்கடுத்து 54, அது மறுநாளே வந்து 54ன்னு வந்தது. எப்படின்னா இந்த இடத்துலேருந்து அப்படியே வந்துச்சு. அப்போ நமக்கு திரும்ப வந்து இந்த 5ன்ற நம்பர் வரும்போது ஒன்று 52 இல்லைன்னா 54லே வருமானு பார்க்கும்போது கரெக்டாக 57ன்ற நம்பரில் இந்த 5 வந்து வந்திருக்கு பி போர்டில். இப்போ இந்த 57 அப்படின்னு வந்திருக்கு. 57 இது ஒருவேளை இந்த 652 அப்படின்ற நம்பருக்கு நமக்கு 600 இங்கே 857 அப்படின்னு வந்துருக்குன்னா திரும்ப நாம் இந்த ஏசி 62க்கு இங்கே ஏசி 87 பி போர்டு 5 அப்படியே நிற்குது. அப்போ திரும்ப வந்து 62க்கு 64ன்ற மாதிரி 87க்கு 82 அப்படின்னு ஏபி இல்லை 89ன்னு சொல்லி ஏபி வச்சு 859 ஒரு நம்பரு அப்படியே வந்து டைரெக்டாக வைக்கலாம். எப்படின்னா இந்த ரிசல்ட்டை யாரும் மறந்துருக்க முடியாது. இந்த ரிசல்ட்டை பார்த்துக்குங்க கரெக்டாக. பிசியில் அதாவது ஏபியில் இருக்கிற 78க்கு அப்படியே வந்து ஃபுல் ஆப்போசிட் 32. அந்த 32 மறுநாள் வந்து 32 பிசியில் வைக்கும்போது அந்த 32க்கு மேலே இருக்கிற 78 அப்படியே இங்கே 78 அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ இங்கே பாருங்கள், ஏ போர்டில் 4 4, சி போர்டில் 4 4, ஏ போர்டில் 8 8ன்னு இந்த ரிசல்ட்டு உண்மையிலே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு கரெக்டாக வந்துச்சு. ஓகேவா? அதாவது இந்த 878 இந்த 784 மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதே மாதிரி தான் இப்போ 652க்கு நமக்கு 857ன்னு இருக்குது. அதே மாதிரி நம்ம சி போர்டு ஆப்போசிட் வச்சு இங்கே நமக்கு ஏசி 69 அடிக்கலாம். இங்கே அதுக்கு முன்னாடி 69 அப்படின்ற நம்பர் தான் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே பிசியில் தான் இருக்குது 69. அதனால் ஏசியில் 69 வச்சு 659ன்னு ஒரு நம்பரு செட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் இதே மெத்தடில் இதையும் செட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், 84 ஏசி 84க்கு அப்படியே இங்கே ஏசி 87க்கு அப்படியே வந்து 87க்கு 87ன்னே செட் பண்ணுவோம். அடுத்து நம்ம சி போர்டில் 4 அப்படின்னு சொல்லிட்டு 04 அப்படின்ற நம்பருமே எடுத்தோம். இல்லை 4 தான் எடுத்தோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 10ன்ற நம்பரு இந்த 9ன்ற நம்பருக்கு இந்த 10ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைங்க. 10ல் ஒரு நம்பர் குறைச்சா 9. அது பாருங்கள் 69. பி போர்டு ஆப்போசிட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த 5ன்ற நம்பருக்கு இந்த 0ன்ற நம்பருக்கு 5 வரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அது கொஞ்சம் நமக்கு இவ்வளோ ஈஸியாக வருமானு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தா கரெக்டாக அதே மாதிரி வந்துச்சு. அப்போ இந்த 0ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சா 9, இந்த 8ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சா 7, இல்லை 7. அப்போ நமக்கு இதை பி போர்டில் இருக்கிறதெல்லாம் ஆப்போசிட் பண்ணிக்கோங்க. இப்போ 6 5 5 அப்படின்னு 5ன்னு வச்சுருங்க. பி போர்டில் 5ன்னு வச்சுருங்க. இப்போ சி போர்டில் இருக்கிறதால ஒரு நம்பர் குறைங்க. ஒரு நம்பர் குறைச்சிங்கன்னா 0க்கு இந்த 0க்கு இங்கே 9, 0க்கு 9, 8ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சா 7, அப்போ 5ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சா 4, 54 அப்படின்னு வரலாம். ஆல்ரெடி நாம் இதிலேருந்து எடுக்கும்போது அந்த நம்பரு
52க்கு 57, 54க்கு 59 அப்படின்னு வரலாம். இல்லைனா இந்த 69 நம்ம அப்படியே வரலான்னு பார்த்தோம். 62க்கு இந்த 659 அப்படின்னு. அப்போ 659ன்ற நம்பரு இந்த இடத்துல நமக்கு 654ன்னே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 04ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சி, இந்த 05ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சா 04ன்னு வரணும். ஒருவேளை அது ஆப்போசிட் ஆகிட்டு கரெக்டாக வந்து இந்த 654 ஆமாம் 654க்கு 659ன்னே வரலாம். ஆனால் நம்ம சிங்கிள் போர்டில் 4ன்ற நம்பரு சி போர்டில் எடுத்துருக்குறோம். அதனால் 04 அப்படின்ற நம்பரு பிசியில் ஒன்று மேட்ச் பண்ணி பாருங்கள். பாருங்கள் 704 இந்த 258 இந்த 704 நம்ம வருஷ சார்ட்டில் பார்த்தோம். அதாவது வருஷ சார்ட்டில் ஏபி 70 வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு. அதை இங்கே இந்த சார்ட்டில் பாருங்கள், இந்த டெய்லி சார்ட்டில் பாருங்கள், இங்கே 20 கரெக்டாக 3 நாள் விட்டு நமக்கு 40. அப்போ 3 நாள் விட்டு ஏபி 70 வரணும். சி போர்டு பாருங்கள் 00ன்னு இருக்குது, அப்புறம் 08ன்னு இருக்குது. அப்போ 04 அப்படின்ற நம்பருக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரெட்டை எழுத்தில், அதாவது ரெட்டை எழுத்தில் 0வோட 0, அடுத்து 0வோட 8, அப்புறம் 06ன்னு வரணும், இல்லைன்னா 02, 04ன்னு வரணும். ஆனால் நம்ம 4ன்று வரத்துக்கு வாய்ப்பு நமக்கு நல்லாயிருக்கு. எப்படின்னா இங்கே பாருங்கள் 84, 24, 64, நடுவில் ஒரு 74ன்னு வந்துடுச்சு. அப்போ நமக்கு 04 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 04 தான் வரணும். 44ம் வர வேண்டியிருக்கு. அப்படி 44ன்னு வந்தால் 044 தான் வரணும். இதில் பாருங்கள், ஆனால் நமக்கு நம்ம ஏபி 70 வருது, பிசி 04 எடுத்திருக்கோம். எப்படின்னா இந்த 08லேருந்து நம்ம இல்லை 05லேருந்து 04ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 704ன்னு டைரெக்டாக ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள்.